ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கு குபேர கிருத்திகைங்க. முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிருத்திகை விரதம் அப்படின்றதும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரதம். நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எதிரி பிரச்சனையாக இருக்கலாம், சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பு, உறவுகள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலுமே பாருங்கள், அதுக்கு காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் கிரகமாக இருக்குது. அந்த செவ்வாய் பகவானுக்கே உரிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அதோடு கூட நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே தொடர்ந்து நடக்கவே மாட்டேங்குது, நம்ம எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கு தடை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு குரு பகவானுடைய அருளும் நமக்கு வேணும். குருவுக்கே உரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி அப்படின்றது அதிவீரியமான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க. இந்த நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை பண்ணலாம். வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேல் வழிபாடு பண்ணுறதும் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாத்தும் கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் தேவை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக இதை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேண்டுதல் சீக்கிரமாக பழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகையை முருகப்பெருமான் செய்து கொடுப்பார். ஒரே ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பவுலுக்கு மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எவர் சில்வர், பித்தளை, வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா பிளாஸ்டிக் மட்டும் உபயோகப்படுத்த வேணாம். வேறு எந்த வகையான மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பவுல் எடுத்துகிட்டு ஒரே ₹1 நாணயத்தை நீங்கள் அந்த பவுலில் முதல்ல வைங்க. வச்சுட்டு ஒரே ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கீழே 6 முறை ஓம் சரகண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. இந்த பேப்பரை 4ஆக மடித்து ₹1 நாணயத்துக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து அந்த பவுல்லையே போடுங்க. இது எல்லாமே செய்யும் பொழுது உங்கள் மனசு முழுக்க முருகப்பெருமான் கிட்ட அந்த வேண்டுதலை சொல்லி சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கணும் மனசார. இந்த பவுலை மூடி முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இல்லை பூஜை அறையிலேயோ ஏதாவது ஒரு இடத்துலையோ வச்சிடுங்க. நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை கால்படாத இடத்துலையும் இந்த பேப்பரையும் ₹1 நாணயத்தையும் முருகன் கோவில் உண்டியலில் போட்டுருங்க. நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது நடந்தே தீரும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.